ஐஃபோனில் சார்ஜர் ப்ளக் பண்ணும் பொழுது இது மாதிரி ரிங்டோனும், சார்ஜர் ரிமூவ் பண்ணும் பொழுது இது மாதிரி ரிங்டோனும் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்ல. அது நீங்கள் பிடிச்ச மாதிரி எது வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரிங்டோன் தேவை. ஸோ அது நம்மளோட சேனல்ஸில் அல்லது கீழே எங்கேயாவது லிங்க் தரேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அல்லது cobalt.tools அந்த வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஒரு சின்ன கிளிப்பாக லைக் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது இருங்க பாய் அல்லது அந்த மாதிரி மெசேஜஸாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஷார்ட்கட்ஸில். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஃபைல்ஸ் ஆப்பில் வச்சுக்கோங்க. அந்த cobalt.tools டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்பில் தான் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேஷன் டேபுக்கு வந்துருங்க. அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ஆட்டோமேஷனில் வந்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சார்ஜர்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இஸ் கனெக்டட்னு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடணும். ரன் இமீடியட்லி தரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு எதுவும் ப்ராம்ப்ட் வராமல் அது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நியூ பிளாங்க் ஆட்டோமேஷனில் கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சில் என்கோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். என்கோட் அது ஏதோ base64 இந்த என்கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல்ஸ் ஆப்பில் போங்க. அந்த உங்களுக்கு சார்ஜ் ஆகும்போது ஒரு டோன் ப்ளே ஆகணும்ல. ஸோ அந்த டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இன்புட்டுங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிப் போர்டுன்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும் அது. அதுக்கப்புறம் கிளிப் போர்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். காப்பி டு கிளிப் போர்டுன்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த ப்ளே பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா ரைட் பாட்டமில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். இதை ஷேர் ஆப்ஷனில் போய் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்ல, அதனால் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து அகெயின் நம்ம டீகோட் பண்ணணும். அதனால் என்கோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். base64 என்கோடை செலக்ட் பண்ணி அந்த என்கோடுங்கிற டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டீகோடுன்னு ஆப்ஷன் காட்டும். ஸோ அது டீகோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டீகோட் ஆனதை நம்ம ப்ளே பண்ண வைக்கணும். அதனால் ப்ளே சவுண்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த base64 என்கோடட் ஃபைல் அந்த இது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ டன் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. இப்போ வந்து சார்ஜிங் அப்போ ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சவுண்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி ப்ராசஸ் தான் சார்ஜிங் டிஸ்கனெக்ட் ஆகும்பொழுதும். ஸோ அதையும் சொல்கிறேன். அகெயின் ஆட்டோமேஷன்லேயே நியூ ஆட்டோமேஷன் போய் சார்ஜர் செலக்ட் பண்ணி இஸ் டிஸ்கனெக்டட்னு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஸ் கனெக்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அகெயின் ரன் இமீடியட்லி. நெக்ஸ்ட்டு நியூ பிளாங்க் ஆட்டோமேஷன். அதே இதுதான் என்கோடு பேஸ் என்கோட் 64. அதே மாதிரி ஃபைல்ஸ் ஆப்பில் போய் நான் இருங்க பாய் அந்த மியூசிக் டோனை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே இன்புட்டில் கிளிக் பண்ணி கிளிப் போர்டுங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளிப் போர்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரைட் பாட்டமில் அகெயின் ஒரு ப்ளே பட்டன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அத்தாடி என்ன ப்ளே ஆக மாட்டேங்குது. சரியாக கிளிக் பண்ணல. ஒரு டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆச்சுல்ல. ஸோ அதை ஷேர் ஆப்ஷனில் போய் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனில் கீழே சர்ச் பண்ணுங்கள். என்கோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். base64 என்கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே சவுண்டுன்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செட் பண்ணிட்டீங்க. டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர். நீங்கள் ஒயர்டாக சார்ஜ் பண்ணாலும் சரி, ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே இது ஒர்க் ஆகும். ஸோ இது ஆனில் இருக்குது. ப்ளே ஆச்சா? இப்போ டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஸ்கனெக்ஷன் வந்து ஒயர்லெஸில் எனக்கு தெரில, கொஞ்சம் டிலே. இப்போது டக் ஸோ இப்போ தான் அது டிஸப்பியர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அது ரன் ஆகும். ஸோ ஒயர்லெஸில் எனக்கு டக்குன்னு வந்து டிஸ்கனெக்ட் ஆனதும் அது டிஸ்கனெக்ஷன் காட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து டிலே இருக்குது. அந்த டிலேலேருந்து அடுத்தது அந்த ஷார்ட்கட் ரன் ஆகி அதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் தான் எனக்கு ஆகுது.
ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஐஃபோன் டிப்ஸுக்கு மறக்காமல் நம்மளோட கம்ப்யூட்டர் காதலன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் கண்டென்ட் ரெக்வஸ்ட் ஆர் கேஜெட்ஸ் இது மாதிரி இதோட ரிவ்யூஸ்லாம் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.